ஆன்மீக ஐதீகங்கள். விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. வகையில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். வருடம் முழுவதும் பல விரத நாட்கள் அமைந்தாலும் குறிப்பிட்ட சில விரத நாட்கள் மிக அதிகமான புண்ணிய பலன்களை தரக்கூடியதாக அமையும். அப்படி பெருமாளுக்கு மிக மிக உகந்த விரதம் ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசிக்கு இணையான பல ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரக்கூடிய விரதம் விஷ்ணுபதி புண்ணிய கால விரதமாகும். பொதுவாக புண்ணிய காலங்கள் 3 வகைகள் என்றும் விஷு புண்ணிய காலம், சடசீதி புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகியவை விஷ்ணுக்குரிய மாதங்கள். குறிப்பாக இம்மாதங்களின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. ஒரு வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வேண்டுதல்கள் செய்வது ஐதீகம். விஷ்ணு பகவான் காக்கும் தெய்வம். பதி என்பது பூமியில் பதிவது என்ற பொருளை தருவதாக கொள்ளப்படுகிறது. அதன்படி பல அவதாரங்களை எடுத்த மகாவிஷ்ணுவை பக்தர்களை துயரங்களில் இருந்து காப்பதற்காக பூமிக்கு அழைக்கும் விரதமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதமாம். அப்படி மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் சக்தி வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம். இந்த அவதாரத்தை எடுத்ததன் நோக்கம் நிறைவேறிய பிறகும் கூட நரசிம்மமூர்த்தியின் கோபம் தணியவில்லையாம். இதனால் வருந்திய வானுலக தேவர்களும் ரிஷிகளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை சரணடைந்து நரசிம்மமூர்த்தியின் உக்கிரத்தை தணிக்க வேண்டுகோளுக்கு இசைந்த சாந்த சொரூபினியான மகாலட்சுமியும் கோபத்தை தணிக்க நரசிம்மமூர்த்தி அருகில் சென்றாராம். தொடர்ந்து மகாலட்சுமியின் நிழல்பட்ட அடுத்த கணம் நரசிம்மர் சாந்த சொரூபம் கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மமூர்த்தியாக காட்சியளித்தாராம். இப்படி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் விஷ்ணு பகவான் காட்சியருளிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் என சொல்லப்படுகின்ற புண்ணிய காலத்தில் உபவாசம் இருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் நம்பெருமாள் வீற்றிருக்கும் கோயில்களுக்கு சென்று கொடிமரத்தை வணங்கி 27 சுற்றுகள் வலம் வந்து கருவறையில் அருள்பாலிக்கும் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வணங்கி தரிசிக்க காரிய தடைகள் விலகுவதோடு குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படும் பிரச்சனை, குடும்பத்தில் பல காலமாக தீராமல் இருக்கும் பிரச்சனைகள் ஆகியவை தீர்வதாகவும் கூறப்படுகிறது. இந்நாட்களில் விஷ்ணு ஆலயங்களில் திருமஞ்சனமும் அலங்கார ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம். ஒரு முறை விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை கடைபிடித்தால் பல ஏகாதசி விரதங்களை கடைபிடித்த பலனை பெறுவார்கள் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. மேலும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் வாசனை மலர் மாலைகள் சாற்றுவது, சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய கயிறு, வளையல்கள் போன்ற மங்கள பொருட்கள் தானம் அளிப்பது, வயதில் முதிர்ந்த தம்பதிகளுக்கு பாத பூஜை செய்வது, தாகத்தால் வாடி இருப்போருக்கு நீர், மோர், பானகம் வழங்குவதும் நல்ல பலன்களை அள்ளித்தருமாம். பக்தர்கள் உண்மையான பக்தி கொண்டு நம்பெருமாளை நினைவில் நிறுத்தி முடிந்தவர்கள் உபவாசமாகவும் இருந்து ஒரு முறை விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம் மேற்கொண்டால் பரிபூரண இறை சக்தியால் அடுத்து வரக்கூடிய 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் பூர்த்தி அடைவதற்குள்ளாக, அதாவது ஓராண்டுக்குள்ளாக பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது.
நேயர்களே, விஷ்ணுபதி புண்ணிய கால மாதங்கள், வழிபட வேண்டிய தெய்வம், விரத முறைகள் மற்றும் விசேஷமான பலன்கள் பற்றி பார்த்தோம். இனி நாமும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறவிடாமல் நம்பெருமாளை நினைத்து விரதம் இருந்தும், பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றும், முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே இறைவனை நினைத்தும் பிரார்த்தனை செய்வோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். விஷ்ணுபதி புண்ணிய காலம்.